சென்னைக்கு வருகிறது தங்கமல் ஜுவல்லரி. வரும் February 23 முதல் டி நகர் உஸ்மான் ரோட்டில் பிரம்மாண்டமான திறப்பு விழாவுடன் கோலாகல ஆரம்பம். ஒரு படம் நல்லா வருதுன்னா அது முதப்பட டைரக்டருக்கு மட்டும் அந்த அவன் கொஞ்சம் உண்மையா இருந்துட்டான்னா மற்ற எல்லாருடைய ஒத்துழைப்பும் நம்ம 40% கையில இருந்தா போதும், 60% யார் யாரோ கொண்டு வந்து போடுவாங்க, அது நிரம்பிடும். படம் கிடைச்ச வரைக்கும் தைரியம் இருந்துச்சு, கிடைச்ச உடனே பயம் வர ஆரம்பிச்சிச்சு. 4 பேர் உட்காந்து இந்த வீட்டில் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றது தட்டு இல்லடா, அந்த சீன் சொல்லும்போது அப்படியே அழுதுருவார். நான் சவுதி சாரை பார்க்க போனோன்னா அப்போ இந்த கார்கோ டைப் பேண்ட், இங்கே ஒரு பாக்கெட் இங்கே ஒரு பாக்கெட்டு இங்கே இங்கெல்லாம் போட்டு சட்டை போட்டு போவேன். பிருந்தாட்ட சொல்லுவாரான், என்ன அவன் ஆள் வாங்கி நிறைய போடுறானா சார், ஒரே ஒரு கரெக்ஷன், எது இந்த 4 பசங்களை பத்து அவரை கேட்டுக்க. அவளை கேட்டு வந்துட்டது மேடம், வந்துட்டு அந்த டப்பிங் தட்டில் அவன் உள்ள வந்தா நான் பேச மாட்டேன், ஆனால் செகண்ட் ஹாஃப் கேளுங்கண்ணாங்கிறேன். இல்லைண்ணா ராஜகிரண் மாதிரி ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு எப்படின்னா இருக்கட்டும் நான் சொல்லி நிறுத்திட்டாரு. எனக்கு இன்னைக்கு பிரபாஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பாகுபலி எல்லாம் படம் பண்ணாங்கல்ல, உண்மையிலே பாகுபலி ரேஞ்சுக்கான ஒரு படம் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. விஷால் சாரனுடைய எதிர்காலம், அந்த அரசியல் பார்வை, அதை குறித்து உங்கள் கருத்து? நீங்க வந்த முதல் படம் வந்து ஆனந்தம், அது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படம் வந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல, தமிழ் பேசுகின்ற எல்லார் மனங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு அன்பு அலையை ஏற்படுத்திய ஒரு படம். இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னால வானத்தை போல வந்துருது. ஆமா ஆமா. உங்க மனநிலை எப்படி இருந்தது? அது விக்ரம சார்ட்ட நான் ஒர்க் பண்ணேன். என்னன்னா அந்த கதை நான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க முதலே வந்து என்னன்னா என்கிட்ட கதை கேட்டு ஃபஸ்ட்டு ராஜகுமாரன் அப்ரோச் பண்ணார், நீங்கள் இந்த கதையை கொடுக்க ரெடியாக இருக்கீங்களான்னு. அப்போ நான் கதை ஃபஸ்ட் படம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் சார், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உன்னிடத்தை கொடுத்தேன்ல ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த படத்துக்கு டிஸ்கஷனுக்காக போகிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நான் இன்னைக்கு வரைக்குமே என் கதையை தான் அவர் எடுத்துட்டாருன்னு லைஃப்பில் வந்து என்னென்னா, அவர் குருநாதராக எனக்கு வந்து முதல் படம் வந்து அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். அவரும் இயக்குனர், நான் அவர்கிட்ட கற்றுருக்கேன். அவர் அப்போ பயங்கர பீக்கில் இருக்கிற டைம், புய உனக்காக, சூரிய வம்சம், உன்னிடத்தை என்னை கொடுத்தேன், அதுக்கு அடுத்த படமாக வருது வானத்தை போல. ஆனால் என்னுடைய படம் மாதிரியான ஒரு படமாக அது நடந்துட்டுருக்கு. 4 பிரதர்ஸு, 2 அண்ணிங்க, மொத்தம் ஒரு பாசிட்டிவான மூடில் அந்த படம் இருக்குது. எல்லாமே கேள்விப்படுறேன். நான் வெளியில் வந்துட்டேன். அப்போது எனக்கு பெரும் பதட்டம். ஏன்னா நான் துரத்தி பிடிக்க முடியாது, அவர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கவும் முடியாது. அப்போது சரி வரட்டும், என்ன தான் இருந்தாலும் சரி தான், நம்ம கதையை நம்ம தான் செய்ய முடியும், ஒரு முறை பார்ப்போம் சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு என்னென்னா, ஏன் படத்தை நான் உணர்ந்ததை எங்கள் அண்ணன் எப்படி பேசுவார், எங்கள் மளிகை கடை எப்படி இருக்கும், எங்கள் அண்ணி எப்படி பேசுவாங்க, எங்கள் அம்மா எப்படி பேசுவாங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அதே நம்பிக்கை உள்ள ஒரு ப்ரொடியூசர் அமையணும் இல்லையா? சவுதி சார் அது வந்து லைஃப்லேயே மறக்க முடியாது. அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் சென்ஸ்னால், கதை சொன்னால் கண்ணீர். அவர் ஜாயின்ட் ஃபேமிலி, 4 பேர் உட்காந்து இந்த வீட்டில் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றது தட்டு இல்லடா, அந்த சீன் சொல்லும்போது அப்படியே அழுதுருவார். ஒரு முறை இல்லை, திடீர்னு அவனை கூப்பிடியா இருப்பாரு, நான் மேலே ஏதோ வேலையில் இருப்பேன். முதல் படங்கிறப்ப அவர் கூப்பிடியானா பதட்டமாக இருக்கும், ஏதோ கேட்க போகிறாரா, என்ன நடக்குதுன்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் கேட்பார். முதல்ல இருந்து ஃபுல் கதை சொல்லி முடிச்சோடனே சேம் அதே இடத்துல ஃபீல் பண்ணுற இடத்துல கண்ணீர் விடுவார். சேஷன் பர்ஃபெக்டாக சொல்லுவார். அப்படி ஒரு அமைஞ்சது படம். வானத்தை படம் வந்து 6 மாதத்தில் திருப்பி இந்த படம் ஓடுன்னு நம்பி எனக்காக எடுத்தா இருப்பாருங்க. அவர் பெரிய மிக முக்கியமான ஒரு ப்ரொடியூசர். முதல் படம் இது வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா பல பேருடைய நம்பிக்கையை பெற்று நீங்க தொடங்குறீங்க. இது ஒரு மல்டி ஸ்டார்ஸ் வந்து கலந்துக்கிட்ட ஒரு மூவி. ஆமாம். மம்மூட்டி சார், அப்பாஸ், முரளி சார், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க உணர்வு பூர்வமாக எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி உங்களோட ஒத்துழைச்சாங்க அப்படிங்கிறது, உங்களுடைய முதல் படங்கிறதுனால எப்பவுமே முதல் எழுத்து, முதல் அனுபவம் எப்பொழுதுமே வந்து மறக்காது இல்லையா? அதை பகிர்ந்துக்கோங்க சார். இந்த மம்முட்டி சார்கிட்ட கதை சொல்லி முடிச்சோடனே அவர் ப்ரொடியூசர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சார். அவர் ரொம்ப பேர்கிட்ட அனுப்புனார். திருப்பூர் மணின்னு ஒரு ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் கதை சொல்கிறேன். அவர்கிட்ட கதை சொல்கிறேன். ஒரு ஃபோன் கால் தான். எங்கள் ராமச்சந்திரன் பேசுன மெடிடேஷன் போகல, அங்கே பாலன் தான் என்னை அங்கே கூட்டு போனது மெடிடேஷனுக்கு. அந்த பாலனை திடீர்னு சொல்கிறான், ஏன்டா மம்முட்டி சார்கிட்ட சொல்லக்கூடாது, அவர் மனசை வச்சுன்னு எழுதுனேன், மேனேஜர்ஸ் யாருமே பார்க்காத,
ஸ்ட்ரைட்டாக அவர் ஃபோன் பண்ணுன்னு சொல்லி சொன்னான். சரி ஃபோன் பண்ணால் எடுப்பாரா செய்வாரா டவுட்லேயே அடித்தேன். உடனே வா அப்படின்ட்டாரு. வீட்டுக்கு போய் அவர் நானும் பிருந்தா சாரதி போய் கதை சொல்கிறோம். கதை சொல்லி முடித்தோடனே தம்பி இந்த இதுக்கு நான் ப்ரொடியூசர் தரேன்னு சொல்லிட்டு அவரே ட்ரை பண்ணுறாரு. எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி கரெக்டாக அமையவே இல்லை. எனக்கு பாருங்கள், எங்கள் ரூமுக்கு மேல் ரூமில் ஹரிகிருஷ்ணா ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு டைலாக் ரைட்டர். அவர் ரவிக்குமார் சார்ட்ட ஒர்க் பண்ணார். எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவார், அண்ணா சூப்பர் ஹிட்டுக்கு போங்கண்ணா அப்படிம்பார். இந்த அம்மன் படத்தில் பொட்டு வைப்பாங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவார். நான் சூப்பர் ஹிட்டு மட்டும் போகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா என்னுடைய ட்ரீம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, குறைச்சி சொல்ல டெக்னீசியன்ஸா இந்த படம் வந்து பெரும் கனவா அப்படியே வந்து அப்போ கண்டுகொண்டேன் படத்துடைய போஸ்டர் டிசைன் ஒன்று பார்க்குறேன். நான் பார்த்தா தபு, ஐஸ்வர்யா ராய், இந்த பக்கம் பார்த்தா மம்முட்டி சாரு, அந்த அஜித் சாரு, நான் 4 ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ ப்ராக்டிக்கலாக யோசிக்கவே மாட்டோம். நான் கதை பண்ணி முடிச்சோடனே சிரஞ்சீவி சார், பவன் கல்யாண் நடிக்கணும்னு யோசிக்கிறேன் பஸ்ஸு. அப்படி தான் பெரிய மனசில் இருக்குது. அதே மாதிரி பிசி ஸ்ரீராம் மாதிரி ஒரு இருக்கணும், ராஜா சார் இருக்கணும். இது வந்து அப்படி ஒரு கனவோட இந்த படத்துடைய மேக்கிங் அப்படி இருக்கணும்லாம் பெருங்கனவு. 4 ஹீரோ யாரு? மம்முட்டி சாரு, முரளி, அஜித், சூர்யா. அஜித் சார் அப்போ வளர்ந்து வர டைம் தான். நான் கதை யோசிச்சது 97, 96 கதை யோசிக்க போக ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அதே மாதிரி 99 தான் நான் கமிட் ஆகிறேன். அப்பெல்லாம் அவங்க அப்பதான் வளர்ந்து வர டைம் தான். சூர்யா சார் கதை சொல்லி 3வது பிரதருக்கு சூர்யா சார் ஓகே பண்ணியாச்சு. ஆல்ரெடி சூர்யா நம்ம வந்து அட்வான்ஸ் வந்து சூப்பர் குட் அட்வான்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. சிவகுமார் சார், சூர்யா சார் 2 பேர் தான் உட்காந்து கேட்குறாங்க. கண்ணீர் மல்க சிவகுமார் சார் இதை விட கதை கிடையாதுங்கிற அளவில் தான் ஓகே பண்ணியிருக்காரு. நம்ம கனவு பாருங்க, அஜித் சார் மட்டும்தான் இல்லை, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். நம்ம நினைச்ச ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ மம்முட்டி சார் வந்து இந்த படம் நல்லா வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் மம்முட்டி சார் சொல்லணும். என்னன்னா ஸ்டெல்லிங் ரிசார்ட்னு சொல்லிட்டு இப்போ இண்டிகோன்னு சொல்லி அதை ஆனந்தன்னு மாத்திட்டாங்க. நம்ம படம் வந்ததுக்கு பிறகு அந்த ரெசார்ட் பேரே ஆனந்தம் தான். திம்மக்குடியில சாமிமலை பக்கத்துல திம்மக்குடின்னு ஒரு இடத்துல தான் எங்கெங்கேயோ லொக்கேஷன் தேடினேன். நம்ம வீடு வந்து ஃபுல்லா அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு காவேரி ஓடணும், பெரும் கனவா இருக்கும், முற்று வழி வீடு, அப்படி ஒரு வீடு இருக்கணும்னு ஒரு இதுல தான் தேடுறேன். எங்கேயுமே அமையல. ஸ்வீட் ரவின்னு ஒரு நண்பர் தான் கூட்டு போனார். கூட்டு போயிட்டு மதியம் சாப்பிட போவோம், அதுக்கப்புறம் தேடுவோன்னு போனா அங்கே திம்மக்குடியில் அந்த ஸ்டெல்லிங் ரிசார்ட்டை பார்த்தேன். ரவி வேற எங்கேயும் தேட வேணாம் அண்ணா, இதுதானே நம்ம இடம் சொல்லிட்டு அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணேன். மம்முட்டி சார் வந்து எல்லாருக்கும் அங்கே ரூம் போட சொன்னார். அந்த இடம் வந்து ஒன்று கொடுத்துச்சு. ரம்பா, தேவயானி, அந்த பிரதர்ஸு எல்லாரும் அங்கே தங்கியிருந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அவர் மேலே இருக்கிற பயம் போகிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, தம்பி வாங்கப்பா சரி கூப்பிட்டுட்டு காரில் கூப்பிட்டு போவார் முரளி சாரை, அப்பாஸை. அவங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி வந்து நின்று சட்டில்காக்க விளையாடுறது. சொன்னார் என்கிட்ட, முதல்ல என் மேலே இருக்கிற பயம் போகணும் தம்பி, மம்முட்டிங்கிற பிம்பம்லாம் இருக்கக்கூடாது, நான் ஒரு அண்ணன், அவங்கெல்லாம் தம்பிங்க, இங்கே மூடு இருக்கணும் அப்படின்னு பழக ஆரம்பிச்சார் அவங்களோட. அதே மாதிரி முதல் படங்கிறப்போ எனக்கும் பெருசாக கதை இருக்குது மனசில், அதை பிரேமுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான நாலேஜ் வந்து எனக்கு இருக்கா இல்லையாங்கிற பயமே துரத்துது. என்ன படம் கிடைச்ச வரைக்கும் தைரியம் இருந்துச்சு, கிடைச்ச உடனே பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி எடுக்க போகிறோம், இது நல்லா வருமா வராதா. முத நாள்லாம் தூங்கவே இல்லை, விடிய தூங்கலை, ஆனால் டயர்டும் இல்லை. அந்த ட்ரீம் ஒன்று இருக்கிறதுனால அது அப்படியே வந்து மறுநாள் மம்முட்டி சார் காம்பினேஷனில் ஒரு யானை காம்பினேஷனில் ஷூட் பண்ணுறேன். மம்முட்டி சார் தெரிஞ்சுக்கிட்டார், இவனுக்கு நல்ல கதை சொல்கிறான், இன்னும் இவன் கொஞ்சம் பயம் இருக்குது இவனுக்கு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் மெதுவாகிட்டோன்னு சொல்லுவார். தம்பி முதல்ல பசங்களை நடிக்க வச்சு பாரு, அப்படி இப்படியே எடுக்காத, ஷார்ட் பிரிக்காத, ஃபஸ்ட்டு முதல்ல நடிக்க வச்சு பாரு, அதுக்கப்புறம் கேமரா மூவ்மெண்ட் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி என்னை கைட் பண்ண ஆரம்பித்தார். அது எனக்கு ரொம்ப ப்ளஸ் ஆகிடுச்சு. டெய்லி காலைல வந்தோடனே அசிஸ்டன்ட் எல்லாமே நின்று இது இந்த மாதிரி போட்டு பிரித்து இன்னைக்கு வரைக்கும் லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணுறேன். அந்த பாடத்தை ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த அந்த இதுதான் எனக்கு பெரிய நம்பிக்கை, பெரிய ஒத்துழைப்பு. அப்புறம் ப்ராக்டிக்கல் தெரியாதனால நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, அவர் எங்கெங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு ரியல் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணணும்னு போவேன். என்னடா கோயிலில் பிறந்தானா, கோயிலாக நான் கூப்பிட்டு போயிட்டுருக்கா அப்படிம்பாரு. நிறைய சண்டை வரும். பிருந்தா சார் தான் இடையில இருந்து என்னை காப்பாற்றினது. சார் நல்லா வரும் சார், நல்லா சொல்லி சரி தம்பி எப்போ எடுத்து முடிப்பீங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க. அவர் தான் மலையாளத்தில் வாங்கியிருந்தார் படம், சம்பளம் அது இல்லாமல் அவர் ஏரியா வாங்கியிருந்தார். ஆர்வ கோளாறு சொல்லிட்டு என்ன சொல்லுவார். அப்புறம் டப்பிங்கில் வந்துட்டு நாக்கு கடிச்சு துப்பிடலாம் போல இருக்கு,
எப்போ பார்த்தாலும் கும்பகோணம் தமிழ் பேச சொல்கிறாங்க, ஜூரி மாதிரி 5 பேர் உட்காந்துருக்காங்க அப்படிம்பாரு. கழட்டி போட்டு கிளம்பிடுவார் திடீர்னு. பாபுன்னு இப்போ சூப்பர் ரூட்டில் ஒரு மேனேஜர் இருந்தான். அவன் உள்ளேருந்து, என்ன பாபு இந்த மாதிரி ஆர்வக்கோளான ஆளுங்கள்லாம் கூட்டு வந்துட்டு என்ன சொல்லுவார்ல, சார் நாங்கள் ஒரு மனிதத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சார், அவங்க வந்து சொல்லுவான், பெருமை தான் அப்படிம்பாரு. நான் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கேன். எனக்கு அவருக்கான ஒரு பெரிய சூப்பர் இன்சிடென்ட் ஒன்று, ஒரு இந்த தாங்க மாட்டீங்கடா இது என்னன்னு தெரிஞ்சா தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு சீனு, பாஸ்புக் சீனு. அந்த சீனு எடுக்கும்போதும் பிரச்சனை, நான் கதை பேசும்போது நினச்சது வரலையேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 8 டேக் போச்சு. சரௌண்டிங்கில் மொத்த பேரும் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாரையும் நிற்க வச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம் இல்லையா. அந்த லைட் மேன்லேருந்து ஆரம்பித்து ஒரு படம் நல்லா வர்றதுக்கு, உண்மையிலே மேடம் ஒரு படம் நல்லா வருதுன்னா அது முதப்பட டைரக்டருக்கு மட்டும் அந்த அவன் கொஞ்சம் உண்மையாக இருந்துட்டான்னா மற்ற எல்லாருடைய ஒத்துழைப்பும் நம்ம 40% கையில் இருந்தால் போதும், 60% யாரோ கொண்டு வந்து போடுவாங்க, அது நிரம்பிடும். நம்மகிட்ட ஒரு 40-45% இருந்தால் கூட போதும். அந்த உண்மையாக நம்ம சத்தியத்தோட மனசோட இருக்கும்போது, இந்த பையன் ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறான்ப்பா சொல்லிட்டு எல்லாரும் அந்த சப்போர்ட், சார் ஒன்றும் பயப்படாதீங்க சார் நல்லா வரும் சார், ஒரு லைட் பண்ணி சொல்லிட்டு போவான். அடையப்பா எல்லாருக்கிட்டையும் அது இருக்கும். அது நம்ம பார்க்கலாம். வந்து ஒரு வேலை செய்யும்போது படம் பண்ணும்போது ஒரு ஏதோ ஒன்று செய்ய ட்ரை பண்ணுறாருன்னு ஆளாளுக்கு அந்த டிப்ஸ் கொடுப்பாங்க, நல்லா வரும் நம்பிக்கை கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் சீன் எடுக்கும்போது 8 டேக் போயிடுச்சு. அவருக்கு என்னன்னா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, அந்த பயம்லாம் நமக்கு கிடையாது. அவர் 5 வாட்டு 4 வாட்டு வாங்க தெரியாது. நம்ம அண்ணன் எப்படி இருப்பார் அது எனக்கு தெரியும். என்னதான் தம்பி வேணும் அப்படி கேட்பார், டென்ஷன் ஆகிடுவார். நான் சொல்லுவேன், இல்லை சார் அது கொஞ்சம் நான் கதை பேசும்போது அந்த நான் தழுக்க அந்த மூடு அந்த டப்பிங்கில் வரும் தம்பி அப்படிம்பாரு. இல்லை சார் இன்னும் ஒரு ட்ரை பண்ணலாம், நீ பண்ணி காட்டு அப்படின்ட்டார். ஒரு தடவை சார்னு நான் தான் 1000 தடவை கதை சொல்லி பழக்கம் இருக்கேன். டேப் ரெக்கார்டு ஆன் பண்ண மாதிரி வரும் எனக்கு. யார் இப்போ ரூமுக்கு எவனா ஒருத்தன் கெஸ்ட்டாக வந்தால் சரி தான், பிரதர் எங்கேருந்து வரீங்க ஒரு கதை கேட்கலாமா சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன். அந்த ஃப்ளோ இருக்கிறதுனால எனக்கு பர்டிகுலராக அந்த டயலாக் வந்து எப்படி வரும்னு எனக்கு தெரியும். போய் நின்று நடிச்சு கட்டிட்டேன். அதுக்காக அவர் வந்து எதுவுமே நினைக்கல, அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி அதை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே நடிச்சிடுறேன். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நான் இப்போ நினைக்கிறேன், எவ்வளோ குழந்தைத்தனமாக எவ்வளோ விளையாட்டாக விளையாண்டுருக்கோம், பயமே இல்லாமல் இருந்திருக்கோம்னு இப்போ தோணும். அதேமாதிரி டப்பிங்லேயும் நான் நினச்ச மாதிரி டப்பிங் வரவே இல்லை. அந்த சீன் பர்டிகுலராக தாங்க மாட்டீங்கடா என்னன்னு தெரிஞ்சால் தாங்க மாட்டீங்க, மனசுக்குள்ள போட்டு அழுத்திட்டு இருக்கனே அப்படின்னு ஒரு வேர்டு வரணும். அது வராததுக்கு எவ்வளவோ போராடணும், வரல. பல தடவை எடுத்தாச்சு. ஃபைனலில் இது நான் சொல்லியிருக்கேன், பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இதில் பேசியிருக்கேன். ஒரு சுஜாதா டப்பிங் தட்டில் அங்கே மிக்சிங் போகுது. மறுபடியும் நான் வந்து வைரகண்ணன் சொல்லி கோடேட்டர் டேவர்மேனில் வேலை பார்த்தவர், அவர்கிட்ட சொல்லி மம்புடி சார் ஊரில் இருக்காருன்னு கேளுங்க, அதை மறுபடியும் ரீடப் பண்ணணும் சொல்லி கேட்குறேன். இவர் ஃபோன் பண்ணோடனே, என்ன தம்பி எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் ஆள் என்ன செய்கிறான்னு கேட்டிருக்காரு. சார் இந்த மாதிரி மிக்சிங் போயிட்டுருக்கு, குட் ஒரு இதை வந்தாச்சு சார், ஒரே ஒரு கரெக்ஷன், எது இந்த 4 பசங்களை பற்றி அவரை கேட்டிருக்காரு. அவளை கேட்டு வந்துட்டது மேடம். வந்துட்டு அந்த டப்பிங் தட்டில் அவன் உள்ளே வந்தால் நான் பேச மாட்டேன், என்ன உள்ள இருக்கேன் நான், அவனை வெளியில போக சொல்ல அப்பதான் பேசுவேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் வெளியில போற மாதிரி இப்படி உள்ள வந்துட்டேன், இன்ஜினியரிங் ரூம்ல இருக்கேன் சரின்னு. அது பெரிய ஒரு யானை மாதிரி கட்டி தீனி போடுறது மிகப்பெரிய விஷயம், சிங்கம் மாதிரி கூட சொல்லலாம். அப்படி இருப்பாரு அவர் அப்படிதான் உண்மையாகவும் இருப்பார். எல்லாத்துக்கும் உள்ள எதுவுமே இருக்காது, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டார். குழந்தை மாதிரி விளையாடுவேன் நான், பேர் அன்பில் இருப்பேன். அவர் எல்லா படங்களும் அவ்வளோ படங்கள் பார்த்து வந்திருக்கேன். அவருக்கு மொந்தன் மாடாலேருந்து ஆரம்பித்து அந்த மிருகையாலேருந்து ஆரம்பித்து சிபிஐ டைரக்டர்லேருந்து அவர் மாதிரியே பேசி காட்டுவோம் சில டைலாக்லாம். எப்படி தம்பி அப்படிம்பாரு, அது ரசிப்பார் நம்மளை. இவன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் நம்மளன்னு தெரியும் அவருக்கு. இங்கே இருக்கிற விஜயகாந்த் உடைய ஒரு சரசாருடைய இந்த படத்தை பண்ணாமல் நம்மளை கேட்டு வந்திருக்கான்ல, இவன் ஏதோ நம்ம மேலே ரசிச்சிருக்கான்னு அவருக்கு தெரியும். பேசினார். பேசிட்டு வைரக்கண்ணு ஓகேவா உங்களால் கூப்பிட்டு கேட்டுக்காங்க ஒரு தடவைன்னாரு. சார் நான் உள்ளதான் இருக்கேன்னு பார்த்து சொன்னேன். சொன்னோன்னே ஏய் நீங்கள் தான் இருக்கியான்னாரு. ஓகேவான்னு கேட்டார். சார் மறுபடியும் என்ன தம்பி திரும்பி எடுத்துடலாம் சொல்லிட்டு திரும்பி பேசினார். பேசி உனக்கு இப்போ திருப்தி தானே அப்படின்னாரு. சார் அதுக்கு முன்னாடி பேசுனது பாதியும் இதுலேருந்து பாதியும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு ஓகே தான் சார் சொல்லிட்டு இவன் அடங்க மாட்டான். அந்த மாதிரி மூடு தான் அவருக்கு. ஆனால் நம்மளுக்கு திருப்திங்கிறதே வராது. அந்த 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 கண்ணில் பார்த்ததுனால கொண்டு போய் 2 முதல்ல இருந்ததையும் இதையும் நான் சேர்த்து நான் ஒன்று பண்ணேன். பாருங்க மேடம்,
இந்த பார்த்த வேலைக்கு உள்ள மரியாதை என்னங்கிறது குமுதம் பத்திரிகையில் ஒரு விமர்சனம் வரும். தமிழ் நடிகர்கள் டப்பிங் பேசுவது எப்படி என்று மலையாள நடிகர் மம்முட்டியிடம் பாடம் கற்க வேண்டும். பர்டிகுலராக தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரிஞ்சால் தாங்க மாட்டீங்க என்று நான் தழுதழுக்க பேசுவாரே மம்முட்டி அப்படின்னு அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தான். இப்போது நம்ம பார்த்த வேலைக்கு உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்கோமா? புக் எடுத்துகிட்டு நானும் பிருந்தா சதி போயிட்டோம். நம்மளை இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ண நினைச்சார்ல, எவ்வளோ உண்மையாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு இல்லை. இங்கேருந்து போய் ஊஞ்சலில் உட்காந்துருந்தாரு. தம்பி நல்லா எழுதுறான், எங்கள் ஊரில் கூட அந்த உங்கள் படத்துக்கு நல்லா போகுது தம்பி என்ன சொன்னார். சொல்லிட்டு படம் ரொம்ப நல்லா போகுது. அப்போ அடுத்த வாரம்லாம் படம் மொத்தமும் உள்ளே போனால் மல்லிகைப்பூ வாசம் அடிக்கும். ஏவிஎம் ராஜேஸ்வரிக்குள்ளே போனால் அப்படி இருக்கும். மிகப்பெரிய ஹிட்டு 170 days படம். அப்போது பிருந்தா கிட்ட அந்த விமர்சனத்தை படிச்சு கேட்டியா சார் சொன்னேன். பர்டிகுலராக அந்த இடத்துல அழுத்தி படிக்கிறார் பிருந்தா. சார் அந்த டப்பிங் மேட்ரு எழுதியிருக்காங்க பாருங்க சார்னு. பெரிய ரியாக்ட் பண்ண மாட்டார். பெருமை தான் போ அப்படின்னார். இவ்வளோதான் ரியாக்ஷன். இப்போ நீங்க வானத்தை போல படம் வந்துருச்சுன்னு சொன்னா அது பாக்குறீங்க. பார்த்துட்டு ஒரு மனநிலையில வெளியில வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு அதுக்குள்ள. என்னன்னா, நான் மேடைக்கு போகும்போது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போயிருப்போம். இப்போ கம்பராமாயண பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், போயிருப்போம். நாம் என்ன பாட்டு எடுத்தோமோ அந்த பாட்டை நமக்கு முன்னால் இருக்கிற ஸ்பீக்கர் பேசியிருப்பாங்க. ஆமாம். ஆனால் நான் எங்கே ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த பாட்டுக்கு அவர்கள் தருகின்ற விளக்கமும் அந்த பாட்டை அவங்க சொல்கிற டோன் இருக்கு இல்லையா, அது நான் சொல்கிற மாதிரி என்னால் தான் முடியும். கரெக்ட் கரெக்ட். அவங்க சொல்கிற மாதிரி அவங்களால முடியும். கரெக்ட். அப்படி நான் சொல்லி ஜெயித்த பல மேடைகள் உண்டு. நீங்க சொன்னீங்கல்ல, என் அண்ணன் எப்படி பேசுவாங்க எனக்கு தான் தெரியும், என் அண்ணி எப்படி பேசுவாங்க. எப்படி சார் பேசுவாங்க? மேக்சிமம் அதை பதிவு செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் கூட அந்த மேக்கப் கம்மி பண்ணி அந்த காஸ்டியூம்ஸ் கொஞ்சம் நான் பருத்தி வீரனை நான் ரொம்ப ரசிப்பேன். கசங்கின சட்டை தான் கொடுத்துருப்பார் அமீர் சார் கார்த்திக்கு. அந்த சினிமா கற்றுக்கிட்டே தான் இருப்போம். இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் போனதுக்கு அப்புறம் கூட ஒன்று போனதான் செய்யும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பாரதிராஜா சார் சொன்னார், அதை ஐயோ அற்புதமான படையா, என்ன படம் எடுத்துட்டியா, கண்ணு அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா அப்படி பிடிச்சிருந்தது யான்னு சொல்லி ரொம்ப நல்லா சொன்னார் ஒரு தடவை. சொல்லிட்டு கொஞ்சோண்டு அந்த மேக்கப்பையும் அந்த காஸ்டியூமையும் கொஞ்சம் கவனிச்சிருந்தேன்னா அந்த படம் மேற படையான்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு பர்டிகுலராக எப்படின்னா, எங்கள் வீட்டில் இந்த மல்லிகை ஜாமான் போட்டு வச்சுருப்பாங்க, எல்லா இடத்துலையும் கிடக்கும், தராசு இருக்கும். எங்கள் சின்னண்ணன் அந்த பொண்ணு ஒன்று போட்ட பனியன் போட்டிருப்பாரு. இதெல்லாம் தான் ஒரு படத்துக்குள்ளே நிஜமாக இருக்கிறதுக்கும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த ஜாயின்ட் ஃபேமிலிங்கும் போது அதில் இருக்கிற நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம கண்ணில் ஆளாளுக்கு பீரோவில் கை வைக்காதீங்க கேட்டெடுங்கிற சொன்ன வார்த்தை அப்படியே ஒரு சொல் மாறல. அந்த சீக்வன்ஸே அப்படியே இருக்கு இல்லையா. டே என்னடா அவனை பார்த்து இப்படி வார்த்தை கேட்டுட்ட. இன்னொன்னே அண்ணன் கிளம்பி போய் ஆஸ்பத்திரி போயிட்டு குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லி திரும்பி வந்த அந்த டோட்டல் எபிசோடு ரியலாக நடந்தது. அதை நம்ம உருவாக்கவே இல்லை, உருவாக்கவும் முடியாது. அந்த மாதிரி சொல்லு நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. அது நிஜமாக ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச சினிமா அறிவில் பதிவு செஞ்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட ஃபைன் டூன் பண்ணி வந்தால் அது மிக முக்கியமான ஒரு பதிவாக இருந்திருக்கும் அந்த படம். இன்னும் செய்வோம், இன்னும் அதோடைய மிச்ச சுச்சங்கள்லாம் நிறைய இருக்குது, கையில் பார்க்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னென்ன மாதிரி இருப்பாங்க, என்னென்ன கேரக்டர், எப்படி பேசுவாங்க, எப்படி பழகுவாங்க? ரொம்ப விகடனுக்கு கொடுக்குற இந்த இன்டர்வியூனால கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த காலகட்டத்தில் சேம் அந்த ஆனந்தம் ஸ்டில்லு போட்டு பக்கத்திலேயே எங்கள் குடும்பத்துடைய ஸ்டில்லு போட்டு ஒரு முக்கியமான இன்டர்வியூ எனக்கு வந்துச்சு, விகடனில் கொடுத்தோம். சேம் அந்த ஆனந்தம் படத்தில் இருக்கிற அண்ணிங்க, 2 அண்ணிங்க, தம்பி, அம்மா அப்பா எல்லாமே அப்படியே அந்த ஃபேமிலி தான். கதையில் இருக்கிற அவங்க தான் எல்லாமே. மம்முட்டி சார் சம்பளம் வாங்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் நான். அது உண்மையா? இல்லை, சம்பளம்னா எப்படின்னா, அவங்க கேரளா ரைட்ஸ் அவர் வாங்கிக்கிட்டாரு. அப்போ ஒரு 5 lakhs சம்பளமும், அவர் பெரிய சம்பளம் இப்போ வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் கேரளா ரைட்ஸ் எடுத்துக்கிறேன் எனக்கான சம்பளம் இல்லாமல் சொல்லிட்டு ஒரு 5 lakhs சம்பளமும் கேரளா ரைட்ஸும் அவருக்கு. அதுதான் அவருடைய சம்பளம்.
பாபாவை யாரோ ஒருத்தர் லட்சுமண பாபா பேட்டி கொடுத்திருந்தாரு. ஓகே. சம்பளம் வாங்கவே இல்லைன்னு சொல்றது உண்மை கிடையாது. ஒரு 5 lakhs பேமெண்ட்டும் அந்த ஏரியாவும் எடுத்துக்கிட்டார், கேரளா ரைட்ஸ் எடுத்துக்கிட்டார். ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூவில் நடுவில் வந்து நான் கேட்ட கேள்வி வேறு, பட் நீங்கள் சொல்லும்போது ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தீங்க இந்த பேட்டியில். நான் வந்து படம் பண்ணதுக்கு உள்ளே வரும்பொழுது விஷால் வந்து ஒரு 7-8 வயசு பையன் அங்கே உட்காந்துருப்பாரு அப்படின்ட்டு. விஷாலுக்கு வந்து சண்டை கோழி வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லையா? அவரை பற்றி, அவருடைய வளர்ச்சி பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன்றைக்கு அவர் பேசுகின்ற அரசியல் குறித்து நீங்கள் அவரிடத்தில் பேசியது உண்டா? அவர் வந்து 8th or 9th படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க அண்ணன் வந்து லயோலா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, விக்கி. அவர் தான் நடிக்க வந்தது ஃபர்ஸ்ட். ஆனால் இந்த பையன் வந்து ஒரு டவுசர் போட்டுட்டு ஸ்கூல் படிக்கிற பையன். நாங்கள் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த மூலையடி உட்காந்துருப்பான். என்னடா எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பான். என்கிட்ட வாடா படம் தான் சொல்லுவா. அப்படி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, முதலாளி பையன், நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அவர் திடீர்னு கார் எடுத்துட்டு அவங்களோட காரில் நம்ம போகிறது, எங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, ப்ரிவியூ தேட்டருக்கு படம் பார்க்க போகிறது. ஏன்னா அவங்க அப்பா அப்போ பெரிய ப்ரொடியூசர், ஐ லவ் இண்டியா, நிறைய சிரஞ்சீவி சாரோட அங்கே தெலுங்குல படங்கள், பெரிய படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர். எனக்கு பெரிய பெருமை. இந்த பையன் கூட ஏதாவது பர்ச்சேஸ் போனால் அவன் 4 டிஷர்ட் எடுத்தால் எனக்கு 2 எடுத்து கொடுப்பான். நம்ம ஒரு ஊர்லேருந்து வந்தப்போ அவங்க வீட்லேயே தான் டிஸ்கஷன் நடக்கும். அப்போது நான் சொல்லுவேன் அவங்க அப்பாட்ட, விக்ரம் நீங்கள் அந்த விக்கியை நடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, இந்த பையன்ட்ட ஒரு இது சார், இந்த பையன் நடிக்க வைங்கன்னு அப்போவே நான் சொல்லுவேன். சரி சரி. இல்லை அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் செம்ம நாலேஜ் அப்போவே, ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்கும். கணக்கு ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சு வந்த பிறகு அந்த கணக்கு வழக்கெல்லாம் கூட கரெக்டாக பார்ப்பார் அவர் அப்போவே, அந்த வயசுலேயே. அப்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆனந்தம் ரன்னெல்லாம் எடுத்துட்டேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த டயத்தில் தலைவர் வரார் ஆஃபீஸ்க்கு, ஜிம்மெல்லாம் போய் அந்த உடம்பு ஏற்றிட்டு ஸ்டில் எடுத்து வந்துட்டு எங்கள் அசிஸ்டன்ஸை பார்த்து என்னை பார்க்க வரணும்னு. அப்போ பாருங்கள், மம்முட்டி சார், மாதவன் 2 பெரிய ஹிட்டு, அஜித் சாரோட படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து என்கிட்ட நீ என்னை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு கேட்குறான். எனக்கு என்னென்னா, அப்போ என் மேலே அவ்வளோ பெரிய பேரன்பில் இருப்பான், நம்ம சேர்ந்து சுற்றி இருக்கோம், நம்ம முதலாளியுடைய பையன், அந்த அன்பெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அவர் கண்டிப்பாக நம்ம செய்வோம், சரியாக ஒன்று அமையும் பட்சத்தில் நம்ம பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டேன். அசிஸ்டன்ஸுக்கு கூட இருந்தவங்களாம் என்னென்னா, கொஞ்சம் எப்படி இப்படி கேட்க முடியும், நம்மளுடைய அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வேற ஒரு ரேஞ்சில் போகணும்னு நினச்சிட்ருக்கோம், அவங்க கூட எப்படி பண்ணுறதுன்னு யாருக்குமே அது பெரிய யோசனையே இல்லை. அப்போ சண்டைக்கோழி பண்ணியாச்சு. சண்டைக்கோழி பண்ணிவிட்டு விஜய் சாருக்கு சொல்கிறதுக்காக போகிறேன். விஜய் சார் கதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சு நிறுத்திட்டார் அவர். ஆனால் செகண்ட் ஹாஃப் கேளுங்கண்ணாங்கிறேன். இல்லைண்ணா ராஜகிரண் மாதிரி ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு எப்படின்னா இருக்கட்டும் நான் சொல்லி நிறுத்திட்டார். ஆனால் படம் சூப்பர் ஹிட்டாக போகுது. ரிலீஸ் அப்போது ஒரு பார்ட்டி போயிட்டுருக்கு எங்கேயோ ஒரு ஹோட்டலில், லீ மெரிடியனில். தள்ளி நிற்கிறேன். லாங்கிலேருந்து வந்தார் விஜய் சார். வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தார். ஆனால் பிச்சிட்டிங்கண்ணா. அப்போ எனக்கு கோவம் போகல, நீங்கள் தான் செகண்ட் ஹாஃப் கேட்கவே இல்லையாண்ணா அப்படின்னா. இல்லைண்ணா அதுதான் ஒருத்தர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு வந்திருக்குண்ணா, அந்த பையனுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு. பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பிச்சுட்டானா, அவன் என்ன மாதிரி பண்ணியிருக்கான் அந்த பையன், ரோப் நாலேஜ்லாம் அவ்வளோ இருக்குன்னு நல்லா சொன்னார் நம்ம விஷாலை பற்றி. விஷால் வந்து என்னென்னா, நம்ம அசிஸ்டன்ஸ் யாருக்குமே அந்த இதுலேயே இல்லை, எப்படி கேட்டு வராங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க நினைக்கல. ஆனால் எனக்கு விஜய் சார்கிட்ட கதை சொல்லி நடக்கலை. அதுக்கப்புறம் எனக்கு கதை மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா எனக்கு ஒரு வண்டி நிற்காது. ஃபுல் கதை முடிஞ்சதுக்கு பிறகு எப்படா அதை கண்ணில் பார்ப்போம், படமாக எடுப்போன்னு சுறுசுறுன்னு ஆகிடும். பாலா சார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கதை கேட்டார். அப்போது சூர்யா சாருக்காக கதை சொன்னேன். கதை கேட்டுட்டு பாலா சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பராக பண்ணியிருக்கீங்க லிங்கு சுவாமின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி மதுரையிலேருந்து வந்து அவர் கதை கேட்டார். ராஜகிரண் சார் சூர்யா காம்பினேஷனில் சண்டைக்கோழி நடக்கிறதுக்கான ஒரு மூடு போயாச்சு. அவங்களுக்கு என்னென்னா, என்னுடைய சம்பளத்தை பற்றியான பெரிய டிஸ்கஷன் அப்போ ஓடும். ரன்னு முடித்து 1 கோடி கேட்குறாராமே சொல்லி அது பெரிய நியூஸ். அப்போ நான் யார்ட்டையும் கேட்டதில்லை. என்னுடைய சம்பளத்தை அப்போ வந்து ஜிவி ஃபிலிம்ஸு அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. தம்பியை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம கம்பெனியில் ஒரு படம் பண்ணுவோம், அண்ணனுக்கு 1.25 ரூபா சம்பளம், சேம் காம்பினேஷன் மாதவன் சாருக்கு 1 ரூபா சம்பளம், நான் அண்ணன்கிட்ட இந்த பொறுப்பை படைக்கிறேன், ஃபஸ்ட் காப்பியோட பண்ண சொல்லுங்கள், இல்லை இந்த மாதிரி சம்பளத்துக்குள்ளே பண்ண சொல்லுங்கள், அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுது, நான் எங்கேயும் பேசுனதே இல்லை சம்பளத்தை பற்றி.
அந்த காலகட்டத்தில் நான் சவுதி சாரை பார்க்க போனோம்னா அப்போ அந்த கார்கோ டைப் பேண்ட் இங்கே ஒரு பாக்கெட் இங்கே ஒரு பாக்கெட்டு இங்கெல்லாம் போட்டு சட்டை போட்டு போவேன். பிருந்தாட்ட சொல்லுவாரான், என்ன அவன் ஆளு வாங்கி நிறைய போடுறானா ஒரு கோடி கேட்குறாமேலையா அப்படி சொல்லி அவரும் சொல்லுவார். எங்கே பார்த்தாலும் இதை போய் டாக்கு இருந்தப்போ பாலா சாருக்கு என்னன்னா டயட்டோடைய சம்பளத்தை நம்மளும் ஒரு டெக்னீஷியனாக இருக்கும், நம்ம எப்படி குறைச்சி பேச முடியும். இந்த படத்தை ஒரு நம்மளுக்காக டேட்டு கொடுக்குறாரு சூர்யா சொல்லிட்டு அவர் என்னை கூப்பிடவே இல்லை. ஒருவேளை பாலா சார் கூப்பிட்டுருந்தா அவர் மேலே எனக்கு இருக்கிற மரியாதைக்கு நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற சம்பளம் தான் நான் போயிருப்பேன். ஆனால் அது அப்படிதான் நிகழ்ந்துருக்கும். அது இந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன கதை பண்ணிட்டோம், இது எதுக்கு தள்ளி போடுவானே, நம்ம பையன் தேடி வந்தான்ல, அவனோட ஸ்டில்லு பார்த்தது மைண்டில் இருந்துச்சு. அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டு சொன்னேன். உண்மையிலேயே அந்த கம்பெனிலே வேலை பார்த்தவர் தான் கனகசபாதின்னு என்னுடைய கோஆர்டினேட்டர். குறைச்சி சொல்ல அவர்லாம் என்னென்னா, நம்ம இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், ரஜினி சார்லாம் மீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போது படம் பண்ணுறதுக்காக. ரன்னு முடிச்சு ரஜினி சார் கூப்பிடுறாரு படம் பண்ணுறதுக்காக. இது எப்படி வரும் சொல்லி சந்தேகம் எல்லாருக்கும். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, இந்த கதையில் யார் நடித்தாலும் நிற்கும்னு சொல்லி. விஷால் தான் இப்போ ஹீரோ. கூப்பிட்டு போய் அவங்க அம்மா எல்லாரும் வந்து சொல்லியாச்சு. வீட்டில் உட்காந்து கதை கேட்குறாங்க. அந்த மேடம் அவங்க பயங்கர என் மேலே பெரிய மரியாதை வச்சுருப்பாங்க. இவனுக்கும் மிகப்பெரிய மரியாதை என் மேலே. அவன் செல்லமே முடிச்சுட்டு லிங்குசாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவன் பண்ணுவான் சொல்லிட்டே இருந்திருக்கான். அவங்க அம்மா போனோடனே சொல்கிறாங்க, தேவின்னு பேர் அவங்க அம்மா பேர். அவங்க ஏர் ஹோஸ்டஸாக இருந்தவங்க. அசிலேட்டர் அந்த பிறந்தே எனக்கு தெரிஞ்சதுனால நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. அப்போது பார்த்தாலும் லிங்குசாமி சொல்லிகிட்டே இருக்காப்பா. அவன் அடுத்த படம் எப்போ பண்ணுவான்னு தெரில, நீ தானே எதை சொல்ல போறீன்னு சொல்கிறாங்களே என்னோட. சரின்னு கதை சொல்கிறேன். அப்படி சொல்லி முடித்தோடனே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. இது என்ன செலவானாலும் பரவாயில்ல, நாங்கள் பண்ணோம்னு சொல்லி அவங்க தான் ப்ரொடியூசராக உள்ளே வந்தாங்க. ஓகே வந்துட்டு அப்படி தான் எனக்கு இன்றைக்கி பிரபாஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பாகுபலி எல்லாம் படம் பண்ணாங்கல்ல, உண்மையிலே பாகுபலி ரேஞ்சுக்கான ஒரு படம் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. ஆக்ஷன் ஹீரோன்னு சொன்னால் அந்த ஹைட்டு, அந்த பாடி என்ன மாதிரி செய்வான், என்ன மாதிரி நின்று மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க. அதான் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டுருக்கான். அது என்ன ரீசன் தெரில. அம்மாட்டிலையும் பேசுவேன் அடிக்கடி நான், நீ எல்லாம் சொல்லுப்பா அப்படிம்பாங்க. என்கிட்ட பொறுப்பு ஒப்படைப்பாங்க, ஒரு நல்ல பொண்ணு பாரு, அவனுக்கு கல்யாணம், நீ ஓ மூலமாக ஒரு லைஃப் சினிமாவில் வந்த மாதிரி ரியல் லைஃப்லேயும் அவனுக்கு ஒரு லைஃப் வரணும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பேசுவார். இப்பயும் அதே அன்போட அம்மாட்டையும் அப்பாட்டில் எல்லாத்தையும் பேசுவேன். என் மேலே பெரிய அன்பில் இருப்பா. அப்படி நான்லாம் கேள்விப்படுவேன், இந்த ஷூட்டிங்கெல்லாம் லேட்டாக வருவார் செய்வார்னு சொல்லிட்டுலாம். என்னுடைய லைஃப்பில் ஒரு நாள் கூட நடந்ததே இல்லை. அப்படி ஒரு நாள் லேட்டாக வந்தானா நான் ஸ்ட்ரைட்டாக யார்ட்டையும் பேச மாட்டேன். தூங்கிட்டு இருந்தாலும் தட்டி என்னாச்சுறான்னு கேட்டேன், ரெடி சொல்லி டப்புன்னு கிளம்பி வந்துடுவான். சண்டைக்கோழி 2 பண்ணும்போது அப்படி தான். எனக்கும் இப்போ இந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே நேரடியாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அம்மாட்ட பேசினேன். அப்போது ஏதோ டாக்டரு வந்து பார்க்குறாங்க, இவரும் அங்கே போகிறாருங்க மாதிரி சம்திங் சொன்னாங்க. பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் அமையல. ஆனால் வந்து அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இப்போ ஏதோ இருக்குது, அவருக்கும் வந்து உள்ளே வரணும்னு ஏதோ ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். விஷால் சாரனுடைய எதிர்காலம், அந்த அரசியல் பார்வை, அதை குறித்து உங்கள் கருத்து? விஷால் வந்து பாருங்க, சின்ன காலகட்டத்திலேயே ஒரு நடிகர் சங்க தலைவராக அவ்வளோ பெரிய ஷோ நடத்தி பொறுப்பெடுத்து கையில் எடுத்து செஞ்ச விஜயகாந்த் மாதிரி நான் பார்ப்பேன் அவரை. விஜயகாந்த் சார் எப்படி வந்து அப்படி ஒரு நடிகராகவும் இருந்து ஒரு சங்க தலைவராக இருந்து எப்படியெல்லாம் கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி அதான் செல்வமணி சார் நானும் பேசிகிட்டு இருப்போம். என்னப்பா இவ்வளோ தகுதியோடு இருக்கான் இந்த பையன், ஏப்பா வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கான், நீ எதுவும் பேச மாட்டியாலாம் செல்வமணி சார் அப்பப்போ கேட்பார். நல்ல பையன்ப்பா, ஏன் இப்படி இருக்கான் பார். அது ஏதோ ஒரு சின்னதாக எல்லாருக்குமே ஒரு பிளாக் ஒன்று வரும் மைண்டில், சம்திங் ஏதோ ஒன்று அப்படி இருக்குது, வந்துடுவார். இப்போது 11 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன மரகராஜா இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாமே கிளைமேக்ஸ்லாம் அவர் வந்து அப்படி வந்து நின்று ஃபைட் பண்ணும்போது பயங்கர கிளாப்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். நான் கூட சரியான சந்தர்ப்பத்தில் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். வந்து பண்ணுப்பா, கண்டினியூ பண்ணுன்னு சொல்லணும்னு தோணுது. பார்ப்போம். அஜித் சார் அவ்வளோ பெரிய படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் மாபெரும் கிளாப். மாயவரம் தேட்டர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி திட்டாரு டிப்பிக்கலாக, ஒன்று நம்பி தானே வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினேன், தேட்டர் வந்து ரெனோவேஷன் பண்ணி பெயிண்ட்லாம் அடித்து வெயிட் பண்ணால் என்னையா கேவலமாக ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன்னு திட்டுறாரு. இந்த ஃபிலிம் மட்டும் சுனாமிலேயோ மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்திலேயோ எல்லாம் காணா போயிடக்கூடாதா? ப்ராமிஸ் எனக்கு தெரியும், இந்த படம் ஓட போகிறதில்ல.
கடந்த 33 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி வரும் பிப்ரவரி 23 முதல் சென்னையில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.